ஓம் சைராம். சாய்பாதம் சரணம். இது சாதாரண அழைப்பு இல்லை. இது யாருக்காவதோ வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. நீ கேட்கின்ற இந்த குரல் உன்னை தேடி 5வது முறையாக வந்திருக்கிறது. நான் இப்பொழுது வந்திருப்பது காரணத்தோடு. நேரம் முடிவை தொடுகிறது. மறைந்திருந்த உண்மைகள் இப்பொழுது வெளிச்சத்தை தேடிக்கொண்டு வந்து விட்டது. நீ ஏன் இத்தனை நாள் புரியாமல் தவித்தாய் தெரியுமா? உன் வாழ்க்கையில் திறக்க வேண்டிய நேரம் வரவில்லை. ஆனால் இப்பொழுது அந்த கதவுகள் தானாக திறக்க ஆரம்பித்து விட்டது. நான் இன்று சொல்வது சாதாரண தகவல் இல்லை. உன் வாழ்க்கையை திருப்பி போடும் ரகசியம். உனக்கே தெரியாமல் உன்னை தடுத்து நிறுத்திய நிழல்கள் பற்றிய உண்மை. கவனமாக கேள். இந்த ஒரு நிமிடத்தை நீ தவறவிட்டால் மீண்டும் இந்த வாய்ப்பு உன்னை தேடி வராது. நான் இப்பொழுது அவசரமாக வந்திருக்கின்றேன். ஏனென்றால் உன் வாழ்க்கை ஒரு மெல்லிய கோட்டில் நிற்கிறது. ஒரு பக்கம் பழைய வழி, மற்றொரு பக்கம் புதிய வெளிச்சம். நீ இதுவரை அனுபவித்த குழப்பங்கள் அது உன் தவறு இல்லை. நீ நம்பியவர்கள் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. சிலர் உன் முன்னே சிரித்தார்கள், ஆனால் உன் பின்னால் உன் பாதையை மறைத்தார்கள். இது உனக்கு தெரியாமல் நடந்தது. ஏனென்றால் நீ நல்ல உள்ளம் கொண்டவன். நீ யாரையும் சந்தேகிக்காதவன். ஆனால் நான் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு தாமதம் என்று கேட்டாய். இதோ அதற்கான பதில். காத்திருக்க வைத்த நேரங்கள் எல்லாம் உன்னை நான் பாதுகாத்த நேரங்கள். நீ இன்று அடைய போகின்ற மகிழ்ச்சி சாதாரண சந்தோஷம் இல்லை. உன் வாழ்க்கையின் திசையை மாற்றும் திருப்பம். உன் வாழ்க்கையில் 2 வகை மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவர் உன்னை சிரிக்க வைத்தார்கள், மற்றொருவர் உன் மனதை காயப்படுத்தினார்கள். சிலர் உன்னை உண்மையாக நேசித்தார்கள். உன் முன்னே உன்னை உயர்த்தியது போல சிலர் நடித்தார்கள். ஆனால் உன் வளர்ச்சியை மெதுவாக தடுத்தார்கள். இவர்களை நீ வேறுபடுத்த முடியாமல் தவித்தாய். ஆனால் அவர்கள் முகங்கள் இப்பொழுது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். உண்மை வெளிப்படும். நீ யாரை நம்ப வேண்டும், நீ யாரை விட்டுவிட வேண்டும் என்று உண்மை வெளிப்படும். உன் வாழ்க்கையின் திருப்பம் தொடங்கும் நாள் இன்று. நீ எதிர்பார்த்த ஒன்று திடீரென்று உன்னிடம் வரும். அந்த வாய்ப்பு, அந்த செய்தி நீ நினைத்ததே இல்லாத அது ஒரு சந்திப்பாக மாறும். ஆனால் அது வந்தவுடன் நீ ஒரு விஷயம் மட்டும் உணர்வாய். இதுதான் நான் காத்திருந்தது என்று. இப்பொழுது நீ பயப்பட வேண்டாம். நீ குழம்ப வேண்டாம். நீ நீயாக இருப்பது போதும். உன் மனம் சுத்தமாக இருந்தால் உன் பாதை தானாக சரியாகும். நான் உன்னை தேடி வந்தது உன்னை எச்சரிக்க அல்ல, உன்னை எழுப்ப. இனி நீ விழித்திருக்க வேண்டும். உன் வாழ்க்கை காத்திருக்கிறது. இன்னும் சில நேரத்தில் உன் முகத்தில் ஒரு சிரிப்பை நான் காண்பேன். அது சாதாரண சிரிப்பு அல்ல. அது உன் வாழ்க்கை மாறிவிட்டதற்கான சான்று. அந்த நேரத்தில் நீ என்னை நினைத்து சொல்லுவாய், இந்த வார்த்தை தான் எனக்கு திருப்பம் கொடுத்தது என்று. உன் வாழ்க்கையின் முதல் கதவு உன் மனம்தான். உன் மனம் எப்படி நினைக்கிறதோ அப்படியே உன் வாழ்க்கை உருவாகும். நீ உன்னை சந்தேகப்படுத்தினால் வாழ்க்கை சுருங்கும். நீ உன்னை நம்பினால் வாழ்க்கை விரியும். மனதை மாற்றினால் விதி மாறும். வாய்ப்பு ஒரு பொழுதும் கதவை தட்டாது. அது ஒரு சின்ன சின்ன அறிகுறிகளாக வரும். ஒரு மனிதர் மூலமாகவும், ஒரு வார்த்தை மூலமாகவும், திடீர் சம்பவமாகவும். நீ கவனிக்கவில்லை என்றால் போய்விடும். நீ பிடித்து கொண்டால் அது உன்னை உயர்த்தும். உன் வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி கொண்டு இருப்பது பழைய வழி என்று தான் சொல்கிறேன். மனதில் காயத்தை வைத்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் புதிய மகிழ்ச்சியை வரவேற்க உன் மனம் தயாரடையவில்லை. விடு, அதை முதலில் விடு. நீ விடும்பொழுதுதான் வாழ்க்கை உன்னை உயர்த்த ஆரம்பிக்கும். நீ இன்று இருப்பது நேற்று இருந்த நீ அல்ல. வாழ்க்கை உன்னை மாற்ற முயற்சி செய்கிறது. நீ எதிர்த்தால் வழியாக மாறும். நீ ஏற்றுக்கொண்டால் வளர்ச்சியாக மாறும். மாற்றத்தை ஏற்றவனே மகிழ்ச்சியை அடைவான். இது ஒரு வழி. உன் மனதை மாற்றி வாய்ப்பை பிடித்து வழியை விட்டு வாழ்க்கையை உயர்த்து. இதுதான் இன்று நான் உனக்கு கூறுவது. நேரடியாக நான் உன்னை சந்தித்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்றால் நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதை நீ அறிந்திருப்பாய். சாதாரணமாக அனைவராலும் இதை கேட்டுவிட முடியாது. யாருடைய வாழ்க்கை நல்ல திசைக்கு திருப்பப்படுகிறதோ அவர்களால் தான் இந்த பதிவை இறுதி வரை கேட்க முடியும். உன் வாழ்க்கை இப்பொழுது மாறும் தருணத்தில் இருக்கிறது. திரும்பி பார்த்தால் நீ எனக்கு
நடந்தவற்றைக்கு கூட நன்றி சொல்வாய். பாபா, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது. நன்றி நன்றி என்று உன் நாவார மனமாற எனக்கு நன்றி சொல்வாய். வெற்றி நிச்சயம்.